பஞ்சகாவிய விளக்கு. பசுமையான பேய் இலையை கொண்டு பஞ்சகாவியை தொடர்ந்து ஏற்றி வந்தால் நினைத்தது நடக்கும். தொடர்ந்து 7 நாட்கள் செய்து வந்தால் நமது வீட்டில் எதிர்மறையான வினைகள் நீங்கி நல்லதே நடக்கும். பாசிட்டிவான மனநிறைவை பஞ்சகாவிய விளக்கு தொடர்ந்து ஏற்றி வந்தால் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், பசுமையான இலை தான் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும், இலை இந்த மாதிரி தான் இருக்கும். பசுமையான இலை தான். இந்த இலையை நீங்கள் பஞ்சகாவிய விளக்கில் எண்ணெயை ஊற்றிட்டு இந்த இலையில் நம்ம எண்ணெயை நல்லா நனைச்சி நீங்கள் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக இது நல்லா இதாகும். பாருங்கள், உங்களுக்கு இன்னொரு இதுவும் காமிக்கிறேன். பசுமையான இலை தான், பார்த்துக்குங்க. இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா நீங்கள் நனைச்சிட்டு நீங்கள் இப்போ பாருங்கள், எரியுதுங்களா? பார்த்துங்க, இந்த மாதிரி எரியுது பாருங்கள். இது பேய் இலை என்று சொல்வார்கள். வீடியோவை பாருங்கள். இப்போ பறிச்சுட்டு வந்த இலை தான் இது. இதை நீங்கள் தொடர்ந்து 7 நாள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம நினச்சது நடக்கும். பாசிட்டிவான வைப்பும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வீட்டில். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பஞ்சகாவிய விளக்கு நீங்கள் ஏற்றின அனுபவம் இருந்தாலும் இந்த வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கள். இதுவரை வீடியோவை பார்த்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.